அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சொல்ல ஒரு புத்தகத்திலேயோ அல்லது ஒரு ஒளிப்படத்திலேயோ தேட சொல்ல போறதில்லை. நீங்க ஒரு அட்லஸ் எடுத்துக்க, அதாவது உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டு அங்க போய் நீங்க தேடி பாருங்க. இது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடைக்கும். ஆனா நீங்க நினைத்ததை விட அதிக இடங்கள்ல இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. தமிழ் அப்படிங்கிற சொல்ல நீங்க உலக வரைபடத்துல தேடி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கிடைக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான மாநிலமா இருக்கு. எனவே தமிழ்னு தேடி பார்த்தா தமிழ்நாடு கிடைக்கும் அப்படின்னு நாம நினைக்கலாம். அதை கடந்து இந்தோனேஷியால தமிழ் அப்படிங்கிற பெயர்ல ஒரு நிலப்பரப்பு இருக்கு. இன்னொன்னு இந்தியாவுக்கு பக்கத்துல, இன்னும் சொல்லணும்னா பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல போர் தமிழ் அப்படின்னு ஒரு பெயர் உள்ள ஒரு பகுதி இருக்கிறது. இன்னும் கூட ஆச்சரியமா காந்தஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வரக்கூடிய ஆரம் அப்படிங்கிறது மாலை அப்படிங்கிற பொருள் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கந்தக ஆரம் தான் காந்தஹார் அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதையெல்லாம் நம்ம விட்டு வச்சு இப்ப நாம யோசிக்க வேண்டியது, தமிழ்நாட்டை கடந்து தமிழ் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள், எப்படி இந்த நிலப்பரப்புகளுக்கு தமிழ் அப்படின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னு நாம யோசிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை தமிழர்கள் அங்க வாழ்ந்தாங்களா, இல்லை தமிழர்களை பற்றி தெரிந்தவர்கள் அங்கே வாழ்ந்தார்களா, தமிழ் மொழி குறித்து தெரிந்தவர்கள் அங்கே வாழ்ந்தார்களா அப்படிங்கிற கேள்விகளை நாம கேட்க வேண்டியிருக்கு. பெரும்பகுதி தமிழர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு தான் அனுமானிக்கப்படுகிறது. இப்படி உலகெங்கிலும் தமிழர்கள் சென்று வாழ்ந்தது மட்டுமில்லை, எங்கு போனாலும் தங்களுடைய மொழி பெயரை அடையாளமாக இன்னமும் தொடர வேண்டும் என்று வரலாற்று பதிவாக குறித்து வைத்திருக்கிறார்களோ என்கின்ற கேள்வி இருக்கு. அப்படின்னா இந்த தமிழ் உரிமை, தமிழ் பற்று அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததில்லை. நாம காலாகாலமா இதை செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு பற்று எப்ப வரும் அப்படின்னு பார்த்தா, அந்த மொழி மீது நமக்கு இருக்கக்கூடிய தீரா காதல், மாறா பற்றா இருக்கலாம். ஆனாலும் இன்னொரு எண்ணமும் நமக்கு இருக்கு. ஒருவேளை இந்த மொழி பல இடங்கள்ல சிக்கல்களை சந்திச்சிருக்கலாம். தமிழ் என்கின்ற மொழி தக்க வைக்கப்படுவதற்கும் தமிழ் என்கின்ற அடையாளம் என்றைக்கும் தொலைந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலும் இந்த பெயர்கள்லாம் உலகெங்கிலும் இருக்கோ அப்படின்னு நான் சில நேரங்கள்ல யோசிக்கிறது உண்டு. போர் தமிழ் அப்படிங்கிற பேர்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பேர் மாதிரி தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. ஒருவேளை தமிழ் அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு நிலப்பரப்பு தமிழ்நாடு என்கின்ற மாநிலத்தை கடந்து ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு நகரத்துக்கோ தமிழ்நாட்டுல பேர் இருக்கா அப்படின்னா என்னுடைய நினைவு கெட்டினவரை, என்னுடைய சிந்தனை கெட்டினவரை தெரியல. இந்தோனேஷியால தமிழ் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னு சொல்லப்படுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி எங்க போனாலும் தமிழர்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதிக்கு தமிழ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இந்த தமிழ் பற்று ரொம்ப ஆச்சரியமானதா தானே இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா மொழியாளர்களும் இப்படி இருக்காங்களா அப்படின்னா, வழக்கமா ஒரு கூட்டமா பெரும்பான்மையா ஒரு இடத்துல வாழையில அந்த பகுதிக்கு அவங்களுடைய மொழி பேரை வச்சிருப்பாங்க. அப்படின்னா தமிழர்கள் கூட்டமா பெரும்பான்மையா பல இடங்கள்ல இந்த மாதிரி வசிச்சிருக்காங்களா, உலகெங்கிலும் தமிழர்கள் போய் வசிச்சிருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா பல கேள்விகளுக்கான பதில்களா இருக்கும். அனகோண்டா அப்படிங்கிற சொல் தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு ஆய்வுபூர்வமா பல பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்கள் மிகச்சிறந்த கடலாடிகள், அவங்க கடல் கடந்து பல நிலங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. அப்படி கடல் கடந்து அவங்க பல நிலத்துக்கு அவங்க பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு அவர்களுக்கு கடல் சார்ந்த அறிவு நிறைய இருந்திருக்கணும். பல நாடுகள்ல அவங்க வர்த்தக ரீதியா போய் குடியமர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பல நாடுகள் அவர்கள் ஆட்சி செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு நாட்டின் வரலாற்றிலும் தமிழர்கள் ஆக்கிரமிப்பாளர்களாகவோ அல்லது தங்களுடைய நாட்டின் நிலத்தை எடுத்துக்கொண்டவர்களாகவோ எங்கேயுமே சொல்லப்படலை. அப்படின்னா ரொம்ப இணக்கமான முறையில தான் எங்க போயிருந்தாலும் தமிழர்கள் இருந்திருக்காங்க. தமிழ் என்கின்ற மொழியை பேசக்கூடியவர்கள் அறத்தை தன் போர்க்காலத்திலும் கடைபிடித்தார்கள் அப்படின்னு சொல்றது ஏதோ தற்பெருமை பேசுற மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கிற போது தமிழர்கள் ரொம்ப இணக்கமா ஒவ்வொரு பகுதியிலே இருக்காங்க அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா எங்க தமிழர்கள் இருந்தாலும் தமிழ் என்பதை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. எங்க போனாலும் தன்னுடைய அடையாளத்தை அவங்க தெளிவா அங்கங்க முன் வச்சுட்டே வந்திருக்காங்க. அதனாலதான் தமிழ் என்கின்ற பெயரிலேயே நிலப்பரப்புகளை நம்மால பல இடங்கள்ல பார்க்க முடியும். சங்கத்தமிழ் கேள்விப்பட்டிருக்கோம், முத்தமிழ் கேள்விப்பட்டிருக்கோம்,
போர் தமிழ்னு ஒண்ணு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்கும். இது மட்டுமல்ல, இது தமிழ் அப்படிங்கிறது நேரடியா தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அதை கடந்து தமிழ் பேர்கள்ல பல ஊர்கள், அதாவது ஒரு ஊர் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஊருக்கு பல பெயர்கள் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு. இப்ப மருத நிலத்தை சார்ந்த நிலத்தினுடைய தலைநகரமாகத்தான் மருதன்னு இருந்துச்சு. அதுதான் பிற்காலத்துல மதுரைன்னு ஆயிடுச்சுன்னு எனக்கு மதுரையில இருந்து ஒரு பாட்டி ஒரு தடவை சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பல ஆய்வு நூல்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை விட இது ஒரு மிகப்பெரிய தகவலா இருந்துச்சு. ஏன்னா மதுரை என்பது மதுராபுரி அப்படிங்கிற வடமொழி சொல்லில இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லல. அந்த பாட்டி சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாண்டியர்கள் காலத்துலன்னு இல்லை, இப்போ கூட மதுரை ஒரு மருத நிலத்துடைய தலைநகரம். அதுக்குனாலதான் அதுக்கு மருதன்னு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டிகள்லாம் மதுரைய மருதன்னுவாங்க. நான் கூட மருதன் சொல்றது அவங்க மதுரைன்னு சொல்ல தெரியாம சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. மருத நிலத்தின் தலைநகரமாக இருந்ததனால் அது மருதன்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பாட்டி எனக்கு சொன்னாங்க. ஆய்வு நூல்கள், கல்வெட்டுக்கள் இதையெல்லாம் கடந்து வயது முதிர்ந்தவர்கள்ட்டையும் நிறைய தமிழ் குறித்த சொற்கள், ஆய்வு கருத்துக்கள், தகவல்கள் நிறையவே இருக்கு. இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை அழிஞ்சுக்கிட்டே இருக்க. ஒரு பாட்டி தன்னுடைய வாழ்நாளை இழந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க, நம்மளை விட்டு விலகிட்டாங்கன்னா, அவங்க கூட இருக்கக்கூடிய பல பொக்கிஷமான கருத்துக்கள் நம்மளை விட்டு போகும். ஒரு நிலப்பகுதியுடைய பேர் காலப்போக்கில் மாற்றப்பட்டா அதனால பல செய்திகள் இழந்து போகும். வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நாம பெருமை பேசுகிறதுக்கு இல்லை, நாம கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நாம எங்கெல்லாம் பறந்து விரிந்து கிடந்தோம், நம்மால எந்த நிலப்பரப்பிலும் வாழ முடியும் அப்படிங்கிறத நமக்கு வரலாறு சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, தமிழர்கள்ங்கிறவங்க மேட் ஃபார் எர்த். எந்த பகுதிக்கு வேணாலும் போய் அவங்களால நல்லா வாழ முடியும். தமிழர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா விதத்திலும் வெற்றி அடைய முடியும். நீங்கள் எனவே உலகத்தில் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் போங்கள், எங்கு போனாலும் தமிழ் கொடியை நாட்டுங்கள். காரணம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி, வணக்கம்.